ஊட்டியில் சாலை விபத்து, அரசு பேருந்து மீது பிக்கப் லாரி மோதல், ஓட்டுநர் காயம். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கூடலூர் நோக்கி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள எச்எப் பகுதியில் இன்று ஏற்பட்ட சாலை விபத்தில் பிக்கப் லாரி ஓட்டுநர் காயமடைந்தார். விபத்து விபரம்: அந்த நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென முன்பாக சென்ற கார் ஒன்று தேநீர் கடை முன்று நிற்கும் பொருட்டு வலது பக்கம் திரும்பியதைக் கண்டு பேருந்து ஓட்டுநர் உடனே பிரேக் அடித்துள்ளார். ஆனால் பேருந்தை பின்தொடர்ந்து வந்த பிக்கப் லாரி வேகமாக இருந்ததால் அதனை தவிர்க்க முடியாமல் பேருந்தின் பின்புறம் மோதியது. விபத்தின் தாக்கம் மிகுந்ததால் பிக்கப் லாரியின் முன்புறம் முழுமையாக நொறுங்கியது. ஓட்டுநர் இரும்பு கட்டமைப்புக்குள் சிக்கிக் கொண்டார். அவர் எழுப்பிய அலறல் சத்தத்தை கேட்டு பொதுமக்கள் உடனடியாக விரைந்து வந்து சுமார் 1 மணி நேரம் போராடி ஓட்டுநரின் இரும்பு பாகங்களை வெட்டி மீட்டனர். அதன் பிறகு காயமடைந்த ஓட்டுநரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் நடந்த எச்எப் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் மிக பிஸியான பகுதியாகும். அங்கு சாலையோரம் செயல்பட்டு வரும் தேநீர் கடையை சுற்றி வாகனங்கள் சீரற்ற முறையில் நிறுத்தப்படுவதால் அடிக்கடி விபத்து நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. இது பற்றி அந்த பகுதி பொதுமக்கள் கூறுகையில், இதே இடத்தில் ஏற்கனவே பல விபத்துகள் நடந்துள்ளன. வாகனங்கள் சாலையோரம் நிறுத்தப்படுவதால் சாலை காட்சிகள் மறைக்கப்படுகிறது. எனவே இந்த சாலையின் இருபுறமும் பேரிகார்டுகள் அமைக்கவும், தேநீர் கடை முன்பு நிலையான போக்குவரத்து கண்காணிப்பு அமுல்படுத்தவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து உதகை போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆப்போசிட்